திருவண்ணாமலையில் பாமக சார்பில் நடைபெற்று வரும் விவசாயிகள் மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி பேசி வருவதை பார்க்கலாம். லாபம் வேணும்னு கேட்டு நாங்க கேட்கறது கிட்ட 4800 ரூபாய் 4900 ரூபாய் வரும். 5000 ரூபாய் ஒரு டன் கரும்பு கொடுங்க. இதை கொடுக்க முடியாத மத்திய மாநில அரசுகள். இதற்கும் ஊக்கத்தொகை தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா? 107 ரூபாய். இவங்க வீட்ட காசு அது அரசாங்கம் காசு. பாவப்பட்ட மக்கள் விவசாயிகள். விவசாயிகள் கொடுக்காம வேற என்ன கொடுக்க போறீங்க? யாருக்கு கொடுக்க போறீங்க? கடந்த 10 ஆண்டுகள கிட்டத்தட்ட உரம் விலை ஏறி போயிடுச்சு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு டிஏபி விலை 550 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 1550 ரூபாய். 2000 ரூபாய் கம்மி வாங்க முடியாது. காம்ப்ளெக்ஸ் விலை 520 ரூபாய் இருந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 1350 ரூபாய். பொட்டாஷ் விலை 310 ரூபாய் இருந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 1700 ரூபாய். அது கிடைக்கிறதும் கிடையாது. யூரியா பார்த்தீங்கன்னா அது ஒரு விலை நிர்ணயம் இருக்கு. 266 ரூபாய் தான். அப்பயும் ஒரு 250 ரூபாய், இப்போ 266 ரூபாய். அதுக்கு அதை ஏற்ற முடியல. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதை விவசாயிகள் இதை வைத்து அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழல். அதை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ சரி, அவர்கள் சுத்தி இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கோ சரி, ஆட்சியாளருக்கு எந்த கவலையும் எந்த அக்கறையும் கிடையாது. இதில் வெயில் அதிகம், வறட்சி வந்துச்சுன்னா, மழை, வெள்ளம். இப்ப சமீபத்தில் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க? நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாங்க? ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய். அது வரல. அது திமுக காரங்களுக்கு போயிடுச்சு. சரி, 2000 ரூபாய் கொடுக்குறீங்களே. நான் கேட்கறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சென்னையில் வெள்ளம் வந்தது. சென்னை மக்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 6000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு வீட்டுக்கு. தூத்துக்குடி, தென்காசியில் வெள்ளம் வந்தது. அங்க இருக்கின்ற மக்களுக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா கடலூர்ல வெள்ளம் வந்தது, விழுப்புரத்தில் வெள்ளம், கள்ளக்குறிச்சியில் வெள்ளம், திருவண்ணாமலையில் வெள்ளம் வந்ததுன்னா எவ்வளவு கொடுக்குறீங்க? 2000 ரூபாய். அப்போ என்ன, நாங்க என்ன பாவப்பட்ட மக்களா? கடலூர் மாவட்டத்திலேயோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்களா? இல்ல சென்னையில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்களா? என்ன பாகுபாடு இது? இது முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்க வேண்டும். இன்னொன்னு நிவாரணம் போய் சேர்களே. திமுக அரசால் தான் இங்க வெள்ளமே வந்தது. தென்பெண்ணையில விடிய கால 2:30 மணிக்கு முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்றது புரிஞ்சாதானே பதிலளிக்க முடியும். புரியாம என்ன பதிலளிக்க முடியும்? அவர் சாத்தனூர் அணைய காலையில் 2:30 மணிக்கு எந்த அறிவிப்பும் இல்லை, டேம் திறந்து விட்டுட்டாங்க.